பிரைஸ் தி லார்ட். தமிழில் ஒரு பழமொழி உண்டு, உண்ட மயக்கம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அது சரியா? எல்லா நாளும் தான் மத்தியானம் மயங்கி மயங்கி தூங்குகிறோம். இன்னைக்கு ஒரு நாள் மயங்காது என்ன செய்யலாம்? விழிப்போடு கூட ஆண்டவருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கலாம். ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு விசை இந்த மத்தியான செஷனில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. கொஞ்சம் கூட்டம் கலக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சாப்பிட்டுட்டு ஒரு சிலர் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். போனவர்களெல்லாம் போகட்டும். நம்ம இருந்து இறுதியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு போகிறோம். இந்த ஆஃப்டர்நூன் செஷனில் உங்களோட கூட இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லித்தர போகிறேன். சரியா? பல பாடல்களை எழுத ஆண்டவர் உதவி செய்தார். நீங்கள் எங்களுக்கு ஒரு 2 சேனல் உண்டு. ஒன்று பைபிள் கால்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். என்ன சேனல்? பைபிள் கால்ஸ். இன்னொன்று ஜெயராணி ஆண்ட்ரூன்னு என்னுடைய பெயர்லேயே ஒரு சேனல் உண்டு. இதில் ஸ்திரீகளுக்கு பல செய்திகளை பதிவிட்டிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட். சரியா? நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கிறவங்க சமைக்கும்போது டெய்லி ஒரு செய்தி கேட்கணும். என்ன செய்யும்போது? சமைக்கும்போது கிச்சனில் வச்சு ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டே என்ன செய்யணும்? சமைக்கணும். அந்த செய்தியில் கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அதுக்கு அந்த நாளை என்ன செய்யுங்க? நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும். சரியா? ஓகே. சி மைனர். பாட்டு சொல்லி தந்தா படிச்சுக்குவீங்களா? சொல்லுங்க. மாராநாதா, ஏசுநாதா, சீக்கிரம் இயேசு வருவாரே. நம்மெல்லாம் யாருக்காக காத்திருக்கிறோம்? ஆண்டவர் இயேசுக்குன்னு சொல்லணும். வெறும் இயேசுக்குன்னு சொல்லக்கூடாது. சரியா? ஆண்டவர் இயேசுவுக்காக காத்திருக்கிறோம். அப்போது அந்த வருகைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும்ல. எப்போ ஆண்டவர் வருவாரோ நமக்கே தெரியாது. அவர் எப்போ வருவாரோ தெரியாது. நான் எப்போ போகணும் அதுவும் தெரியாதுல்ல. ரெண்டும் தெரியாது. அதனால் எப்போவுமே ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்கணும். சொல்லுங்கள். மாராநாதா, ஏசுநாதா, சீக்கிரம் இயேசு வருவாரே. மாராநாதா, ஏசுநாதா, மாராநாதா, ஏசுநாதா, சீக்கிரம் வாருமையா. கஷ்டமா ஈஸியா? சரி, படிக்க போகிறோம். முதல்ல நான் பாடுறேன், கவனிங்க. அப்புறம் என் கூட ஒவ்வொரு ஸ்டான்ஸாவாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? படிக்க போகிறீங்க. மாராநாதா, இயேசுநாதா, சீக்கிரம் இயேசு வருவாரே. மாராநாதா, இயேசுநாதா, சீக்கிரம் இயேசு வருவாரே. மாராநாதா, இயேசுநாதா, சீக்கிரம் இயேசு வருவார். இயேசு கை தட்டி பாடலாமே. இயேசுநாதா, சீக்கிரம் இயேசு வருவாரே. மாராநாதா, மாராநாதா, இயேசுநாதா, மாராநாதா, சீக்கிரம் வாருமையா. மாராநாதா, மாராநாதா, சீக்கிரம் வாருமையா. மாராநாதா, 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 சீக்கிரம் வாருமையா. மாராநாதா, இயேசுநாதா, சீக்கிரம் இயேசு வருவாரே. மாராநாதா, இயேசுநாதா, சீக்கிரம் இயேசு வருவாரே. காண்கின்ற உலகம் அநித்தியம், காணாத பரலோகம் நித்தியம். சொல்லுங்கள். காண்கின்ற உலகம் அநித்தியம், காணாத பரலோகம் நித்தியம். இன்னொரு தடவை. காண்கின்ற உலகம் காணாத பரலோகம் நித்தியம். காண்கின்ற உலகம் அநித்தியம், காணாத பரலோகம் நித்தியம். உலகத்தை வெறுத்து வாழுவோம், உன்னத வாழ்வை நாடுவோம். உலகத்தை வெறுத்து வாழுவோம்,
மாரானாதா மாரானாதா சீக்கிரம் வாருமையா. மாரானாதா மாரானாதா சீக்கிரம் வாருமையா. மாரானாதா மாரானாதா சீக்கிரம் வாருமையா. மாரானாதா மாரானே சீக்கிரம் இயேசு வருவாரே. வாழுவோம் வசனத்தின் படியே வாழுவோம். சொல்லுங்கள், ஆவியில் நிறைய வாழுவோம் வசனத்தின் படியே வாழுவோம். ஆவியில் நிறைந்து வாழுவோம் வசனத்தின் படியே வாழுவோம். ஆவியில் படியே வாழுவோம் வசனத்தின் படியே வாழுவோம். சுத்தமும் தேவ சித்தமும் நித்தமும் செய்ய வாஞ்சிப்போம். சுத்தமும் தேவ சித்தமும் நித்தமும் செய்ய வாஞ்சிப்போம். மாரானாதா மாரானாதா சீக்கிரம் வாருமையா. மாரானாதா மாரானாதா சீக்கிரம் வாருமையா. ஜெபமா சொல்லுங்க, மாரானாதா மாரானாதா சீக்கிரம் வாருமையா. மாரானாதா மாரானாதா இயேசுநாதா சீக்கிரம் வாருமையா. மாரானாதா இயேசுநாதா சீக்கிரம் இயேசு வருவாரே. மாரானாதா இயேசுநாதா சீக்கிரம் கவனிங்க. ஒருத்தர் பார்த்த உடனே மாறாதா அப்படிம்பாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சீக்கிரம் வருகிறாரோ, நாம் சீக்கிரமாய் போகிறோமோ, அவருடைய வருகைக்கு என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். சரியா? அந்த வருகைக்கு ஆயத்தப்படுறதுக்கு தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள். சரி, என்னோட கூட இணைந்து பாட போறீங்க. ஹalleluya. அந்த டியூன்ல மாரானாதா இயேசுநாதா அல்ல கீழே இறங்கணும். சொல்லுங்க, இயேசு. சூப்பர், பாடலாமா? மாரானாதா இயேசுநாதா சீக்கிரம் இயேசு வருவாரே. மாரானாதா இயேசுநாதா சீக்கிரம் இயேசு வருவார். ஆழத்தில் வலையை வீசுவோம், ஆத்தும ஆதாயம் செய்குவோம். சொல்லுங்கள், ஆத்தும ஆதாயம் செய்குவோம். ஆழத்தில் வலையை வீசுவோம், ஆத்தும ஆதாயம் செய். சொல்லுங்க, ஆழத்தில் வலையை வீசுவோம், ஆத்தும ஆதாயம் செய்குவோம். பாராளும் வேந்தனுக்கு தாராளமாய் ஏராளமாக அள்ளி கொடுப்போம். பாராளும் வேந்தனுக்கு தாராளமாய் ஏராளமாக அள்ளி கொடுப்போம். கவனிங்க, இந்த ஸ்டான்ஸோடைய அர்த்தம் என்னன்னா, நீ போய் ஊழியம் செய்ய முடியலையா, ஊழியத்துக்கு அள்ளி கொடு. சரியா? பாராளும் வேந்தனுக்கு தாராளமாய் ஏராளமாய் என்ன செய்வோம்? வருஷம் வச்சு வச்சு சேர்த்து அதெல்லாம் இல்லை. போதுமான அளவுக்கு இருந்தால் போதும்யா, மீதியெல்லாம் யாருக்கு? நான் சொல்கிறேன், உங்கள் கையில் எல்லா காரியத்தாலும் கர்த்தருடைய ராஜ்யத்தை என்ன செய்யணும்? முதல்ல நீங்கள் போய் ஆழத்தில் இந்த வருஷம் என்ன செய்ய போகிறீங்க? வலையை வீச போகிறீங்க. சேர்ந்து பாடலாமா? ஆழத்தில் வலையை வீசுவோம், ஆத்தும ஆதாயம் செய்குவோம். ஆழத்தில் வலையை வீசுவோம், வலையை வீசுவோம், ஆத்தும ஆதாயம் செய்குவோம். ஆழத்தில் வலையை வீசுவோம், ஆத்தும ஆதாயம் செய்குவோம். பாராளும் வேந்தனுக்கு தாராளமாய் ஏராளமாக அள்ளி கொடுப்போம். பாராளும் வேந்தனுக்கு
வாருமையா. மாரானாதா மாரானாதா சீக்கிரம் வாருமையா. காலங்கள் வேகமாய் ஓடுதே, நாட்களும் பொல்லாததாகுதே. காலங்கள் வேகமாய் ஓடு, நாட்களும் பொல்லாததாகுதே. சொல்லுங்கள், காலமும் ஓடுதே, நாட்களும் பொல்லாததாகுதே. தாகத்தோடு மிக வேகத்தோடு தேவனுக்காக செயல்படுவோம். தேவனுக்காக செயல்படுவோம். காலங்கள் வேகமாய் ஓடுதே, நாட்களும் பொல்லாததாகுதே. காலங்கள் வேகமாய் ஓடுதே, நாட்களும் பொல்லாததாகுதே. தாகத்தோடு மிகவே தேவனுக்காக செயல்படுவோம். தாகத்தோடு மிக வேகத்தோடு தேவனுக்காக செயல்படுவோம். ஓ மாரானாதா மாரானாதா சீக்கிரம் வாருமையா. மாரானாதா மாரானாதா சீக்கிரம். மாரானாதா மாரானாதா சீக்கிரம் வாருமையா. மாரானாதா மாரானாதா சீக்கிரம் வாருமையா. மாரானாதா இயேசுநாதா சீக்கிரம் இயேசு வருவாரே. மாரானாதா இயேசுநாதா சீக்கிரம் இயேசு வருவாரே. ஹல்லேலூயா. ஒரு கார்டியாலஜிஸ்ட், ஒரு இருதய சிகிச்சை நிபுணர், ஒரு பெண் தன்னுடைய வார்டில் இருக்கிற ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து அவங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு இருக்கிறாங்க. சிசி கேமரா அவங்கள ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு இருந்தவங்க அப்படியே ஃப்ளாட் ஆகி விழுந்தாங்க. அதே ஸ்பாட்லேயே ஷி பாஸ்ட் அவே. அவங்க யார்? கார்டியாலஜிஸ்ட்டு. ஆப்ரேஷன் பண்ணி பேஷண்ட்டை படுக்க வச்சுட்டு பேஷண்ட்டுக்கு என்ன எழுதிட்டு இருக்கிறாங்க? பேஷண்ட்டுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதினாங்க. எழுதின பேஷண்ட் பழச்சிட்டாரு. ஆனால் அவங்க எழுதிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சிட்டாங்க? கீழே விழுந்து மறைச்சிட்டாங்க. யாருடைய வாழ்நாள் என்று முடியும் நமக்கு தெரியாது, என்று ஆண்டவர் வருவார் என்றும் நமக்கு தெரியாது. அப்போ வாழுகிற ஒவ்வொரு நாளெல்லாம் யாருக்காக வாழணும்? ஆண்டவர் இயேசுவுக்காக. இந்த பாட்டை நீங்கள் படிச்சுக்கணும். இப்போல்லாம் பாட்டுங்க வேறு மாதிரி வருதா? இப்படி பாட்டெல்லாம் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. அது வேறு லெவலில் இருந்தால் தான் நிறைய பேருக்கு பிடிக்குது, மில்லியன் கணக்கில் போகுது. ஆனால் இந்த பாட்டெல்லாம் போட்டால் மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, கர்த்தர் இந்த பாட்டை கொடுத்து என் ஜனத்தை என் வருகைக்கு ஆயத்தப்படுத்துன்னு சொன்னார். ஆகவே நீங்கள் ஆயத்தப்படுறதுக்கு இந்த பாடல்களை கற்றுக்கொண்டு என்ன செய்ய போகிறீங்க? பாட போகிறீங்க. சரி, இன்னைக்கு இருக்கிற நேரத்தில் உங்களோட கூட சுருக்கமாக சில வசனங்களை பகிர்ந்து கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 22 16-17 படிக்கலாம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய்
இருக்கிறவன் வரக்கடவன் விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். இந்த வசனம் திருச்சபைக்காக சபையை ஆயத்தப்படுத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்த ஒரு வசனம். இந்த வசனம் சொல்கிறது, ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாக. ஆவினா யாரு? பரிசுத்த ஆவியானவர். மணவாட்டினா யாரு? நான் தான் சொல்லுங்க. மணவாட்டினா நான் தான் மணவாட்டி. சரி, எத்தனை பேர் மேரீடு விமன்? கொஞ்சம் கை தூக்குங்க, காட்டு. அப்படியே கையை தூக்கியே வச்சிட்ருங்க பார்க்கலாம். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் கல்யாணத்தன்னைக்கு நீங்கள் ரெடியாகி மணமேடைக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். மணமேடைக்கு இல்லை, சர்ச்சுக்கு வர்றதுக்கு. மாப்பிள்ளை வந்து உட்காந்துக்கிட்டே இருப்பார். பொண்ணை காணும்னா பொண்ணு எங்கே இருக்கும்? பார்லரில் இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்மளை அலங்கரிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம். அந்த காலத்துலலாம் அப்படி இல்லை. பட் இந்த காலத்தில் அது வந்து மேண்டட்ரி மாதிரி ஆயிடுச்சு. போய் பார்லரில் சரி எதையோ அலங்கரிச்சுட்டு போங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லலை. நீங்கள் ஒரு மணவாளன் வர்றதுக்கு உங்களை என்ன செய்யணும்? அலங்கரிக்கணும், ஆயத்தமாகணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுதல் என்பது ஒரு திருச்சபையின் ஏக்கமாக இருக்கணும். ஒவ்வொரு விசுவாசியின் தாகமாக இருக்கணும். என்னைக்கோ வரப்போறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம நிர்விசாரமாக வாழ முடியாது. எப்போனாலும் வரலாம். இன்னைக்கு ராத்திரி கூட ஆண்டவர் என்ன செய்யலாம்? வரலாம். அவர் வருகிற நாளையும் நாளிகையும் பிதா தவிர வேற யாருக்கு என்ன செய்ய முடியாது? யாருக்கும் தெரியாது. சரி, அப்போ அவர் வரணும்னா நீங்களும் நானும் ஆயத்தமாகணுமா இல்லையா? இசைக்கேல ஒரு வசனம் இருக்குது, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட இருக்கிறவர்களெல்லாம் சேர்த்து என்ன செய்ய? ஆயத்தப்படுத்து அப்படின்னு சொல்லியிருக்குது. இங்கே வசனம் சொல்கிறது, ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆண்டவருடைய வருகைக்கு நமக்கு தேவையானது ஜீவ தண்ணீர். என்ன வேணும்? ஜீவ தண்ணீர். பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் அவர் நம்மளை ஆயத்தப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் அவர் நம்மை உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் அவர் நம்மை தகுதிப்படுத்துவார். உங்களில் எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கிறீங்க? கை வைத்து காட்டுங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. நான் இன்னும் பெறலை ஆனால் ஆசையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க. ஓகே, நல்ல தைரியமாக கை வைத்து காட்டுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார். இந்த கூட்டத்தில் நீங்கள் அபிஷேகம் பெறலைன்னா வேற எங்கேயும் போய் பெற மாட்டீங்க. அப்படி நான் சொல்கிறதுனால கோச்சிக்காதீங்க. எப்படியாவது நான் வாங்கிட்டு போயிடணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் தாகம் கொள்ளணுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன். இன்னைக்கு உங்களை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? அபிஷேகம் பண்ண போகிறார். ஏனெனில் ஆவியானவரும் மணவாட்டியும் இணைஞ்சாதான் கிறிஸ்து இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்பட முடியும். சரி, நம்ம ஆவியானவருடைய தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாகாதபடிக்கு நம்மகிட்ட சில குறைகள்லாம் இருக்கும் இல்லையா? அது என்னன்னு கொஞ்சம் நம்ம பார்த்து நம்மளையே என்ன செஞ்சுக்கணும்? நம்ம சரிப்படுத்திக்கணும். அந்த குறைகள் பல இருக்குது. நான் குறைகளை பேசுறதுக்கு நாங்கள் வரல. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கலாமா? ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு அப்படிங்கிறார். அப்போ சபையை ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவர் சபையுடைய குறைகள் எல்லாம் சொல்றார். உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லவ் ரொம்ப பெருசா இருந்துச்சு, நீ ஆதியிலலாம் என்னை ரொம்ப நேசிப்ப, இப்போ நீ என்னை அதிகமாக நேசிக்கல, ஆகவே திரும்ப அந்த பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு இன்னைக்கு தீர்மானம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஸோ நீங்கள் 4 விதங்களில் உங்களை ஆயத்தப்படுத்தணும். எத்தனை விதங்களில்? கூடுமானால் 5 விதங்களில் கூட நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை 4 விதங்களில் உங்களை ப்ரிப்பேர் பண்ண விரும்புகிறார். இது ஒரு ப்ராக்டிக்கல் செஷனாக உங்களோட கூட நான் பேச விரும்புகிறேன். அதனால் நான் ரொம்ப வசனங்கள் எடுத்து பேச விரும்பலை. உங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸை எப்படி நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி ஓவர் கம் பண்ணி ஆண்டவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். நம்பர் 1, நீங்கள் உங்களையே முதல்ல ஆயத்தப்படுத்தணும். யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்கள் லைஃப்பை காலையில் கிளம்பி வந்தீங்களா மீட்டிங்க்கு? தமிழில் தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். கிளம்புனீங்களா? தலை சீவும் போது சுவர் பார்த்து தலை சீவினீங்களா, கண்ணாடியை பார்த்து தலை சீவினீங்களா?
யாராவது சுவரை பார்த்து தலை சீவினீங்க? யாருன்னா சீவினீங்களா? இல்லை. இப்போல்லாம் கண்ணாடியை பார்த்துட்டு முடி ஒழுங்காக இருக்குதா, அது பறக்குதா, 2 ஹேர் பின்னு என்னெல்லாமோ தேவை இருக்குதுல்ல பெண்களுக்கு. இதெல்லாம் லேடிஸ் இஷ்யூ இல்லை. அப்புறம் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணமான பின்னெல்லாம் அங்கங்கே இங்கங்கே எல்லாம் குத்திக்கிட்டுலாம் வரணும். அப்போது நம்மளை ஆயத்தப்படுத்துறதுக்கு முதல்ல எங்கே போய் நிற்கிறோம் சொல்லுங்கள்? முகம் கழுவின உடனே எங்கே பார்க்குறீங்க? சரியாக கழுவிருக்கிறேன்னா சோப்பு இருக்குதா? சரி, தலை சீவன உடனே எங்கே பார்க்குறீங்க? அப்புறம் பவுடர் போட்ட உடனே எங்கே பார்க்குறீங்க? அப்புறம் வேறு என்னெல்லாமோ போடுறாங்க, அதெல்லாம் போட்டுட்டு தான் எங்கே தான் நிற்பாங்க? கண்ணாடி உன்னை ஆயத்தப்படுத்து. ட்ரெஸ் பண்ணிட்டும் எங்கே தான் போய் நிற்கிறீங்க? பைபிள் சொல்லுது, இந்த வசனம், இது என்னது வசனம்? இதுக்கு பேர் என்ன? கண்ணாடி. இந்த வசனத்தை பார்த்து 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 ஒவ்வொரு பிலீவரும் தன்னை ஆயத்தப்படுத்தணும். நம்மளா ஏதோ தலை சீவிட்டு நம்மளா பவுடர் போட்டுட்டு வரக்கூடாது. முன்னாடி என் ஊழியத்திலிருந்து என்னோட கூட வந்திருக்கிற அன்பு சகோதரி ஃபெமிலா இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஷூட்டிங்க்கும் போகிறதுக்கு முன்னாடி அவங்க தான் எனக்கு கொஞ்சம் முகம்லாம் ஒழுங்காக இருக்கான்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுடர் இருந்தால் விடவே மாட்டேன். ஆன்ட்டி இதை தொடச்சிட்டு போங்க. போய் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங்கெல்லாம் உட்காந்துட்டு போய் அங்கேருந்து ஓடி வருவா. இங்கே முடி பறக்குது, ஒரு பின்னை குத்துங்க அப்படிம்பாங்க. ஏன்? இதெல்லாம் என்னது? ஒரு ப்ளசண்ட்டாக நம்மளை ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாக வரப்போகிறாரு. அவர் ராஜா மாதிரி அப்படி ராஜா கம்பீரத்தோடு வரும்போது நீங்கள் அதாவது ஹவுஸ்மெய்டு மாதிரி போய் நின்னா மேட்ச் ஆகுமா? ஹேண்ட்ஸம் கணவன், சுத்தமே இல்லாத ஒய்ஃப்னா யாருன்னா கல்யாணம் பண்ணிக்க விரும்புவாங்களா? நீ சொல்லுமா, அசிங்கமாக இருக்கிற ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணுவியா? பண்ண மாட்டல்ல. அப்போது ஒரு ஹேண்ட்ஸம் ஹஸ்பண்ட்னா பிரிட்டி ஒய்ஃபாக இருந்தால் தான் அது மேட்சாக இருக்கும். ஹஸ்பண்ட் இவ்வளோ உயரம், பொண்ணு 4 அடினா யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஒரு மணவாளன் வருகிறார் என்றால் அவர் உன்னுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எல்லாம் பார்க்கல, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அழகாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். என் பிரியமே நீ ரூபவதி. கூடவே வசனம் என்ன சொல்லுது? உன்னில். நீங்கள் கர்த்தருடைய வருகைக்கு முதல்ல உங்களை ப்ரிப்பேர் பண்ணணும். சரி, இந்த செல்ஃப் ப்ரிப்பரேஷன் உன்னை தனிப்பட்ட விதத்தில் ஆயத்தப்படுத்துறதுக்கு 3 காரியம். ஒன்று, ஒவ்வொரு நாளும் எழுதணும்னா எழுதிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்த உடனே ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரேயர். என்ன ப்ரேயர்? சிஸ்டமேட்டிக் ப்ரேயர். என்ன நடந்தாலும் நடக்கலைனாலும் அத்தனை மணிக்கு எழும்பி ஆகணும். ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு நாள் சிக்காக இருக்கிறீங்க, 2 நாள் வீக்காக இருக்கிறீங்க, அன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக எழும்பிக்கலாம். ஆனால் அதிகாலையில் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு ப்ரேயர் டைம் ஃபிக்ஸட் ப்ரேயர் டைமாக இருக்குது? எத்தனை மணிக்குமா எழும்புவீங்க? சூப்பர். 4 மணிக்கு. 3:20. ஓகே. 5 சொல்லுங்கள். 4 மணி. சூப்பர். நல்லா கிருபாசன விசுவாசிகள்லாம் 4 மணிக்கு எழும்புறீங்க. ஐயோ, நான் நினச்சா எழும்புவேன், நினச்சா எழும்ப மாட்டேன். அப்புறம் லீவுன்னா 9 மணி வரைக்கும் தூங்குவேன். ஒரு பொண்ணுகிட்ட கேட்டேன், எத்தனை மணிக்கு? 7 மணிக்கே எந்திரிச்சிருவேன் ஆண்டி. அப்படி 7 மணிக்கே எந்திரிச்சிருவேன். சொல்கிற பதில் 7 மணிக்கே எந்திரிச்சிருவேன். 7 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன். நான் 3 மணிக்கே எந்திரிச்சிருவேன் வேணா சொல்லலாம். சரி, நீங்கள் 4 குறைந்தபட்சம் 1 hour சொல்லுங்க. குறைஞ்சபட்ச விளைவு. ஒரு விசுவாசியா இருக்கிற நீ 1 மணி நேரம் கூட நீ ஜெபிக்கலைன்னா, நான் ஃபிலப் மினிமம் 1 hour, அதுக்கு மேலே ஆவியானவர் நடத்துகிறது போல். இங்கே இருக்கிற யங் கேர்ள்ஸுக்கெல்லாம் நீங்கள் எப்படி ப்ரே பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ப்ரேக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்கள். PRA. அவங்கெல்லாம் நல்லா ஜெபிக்கிறாங்க, உங்களுக்கு தானே ஸ்ட்ரகிள். PRAY. ப்ரேக்கு ஸ்பெல் சொல்லுமா? ப்ராஃபட்டஸ் உட்காந்துரு. PRAY. சரி. P is praising God. எப்படி? ஆண்டவரை துதிக்கணும். இது பழகுனவங்களுக்கு நான் சொல்லலை, பழகிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். 1 மணி நேரம் அப்படின்னா நீ போய் ஒரு 15 நிமிஷமாவது நல்லா ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணணும். பாட்டு புக்கை வச்சு கூட பாடலாம், பாட்டு புக்கு வைக்காதும் பாடலாம். என் மனசில் 1000 பாடல் உள்ள பதிஞ்சு கிடக்குது. எத்தனை பாட்டு? ஒரு காலத்தில் 1000 சினிமா பாடல்களை படித்து வச்சுருந்தேன். வெக்கமாக இருக்குது இப்போ சொல்கிறதுக்கு. அப்படி பைத்தியமாக 1000 சினி சாங்ஸு மனசுக்குள்ளே வச்சுருந்தேன். அப்படி உலகத்துக்கெலாம் பாடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஏசப்பா வந்தோடனே எல்லாம் எரேஸ் பண்ணிட்டார். ஒன்று கூட இல்லை.
அப்போ பாடல்கள் எல்லாம் மறந்துருச்சு. இப்போ அவர் பாட்டு தான் மனசுக்குள்ளே இருக்குது. தூக்கத்திலே சில சமயம் காலையில் எழும்பும் போதே பாட்டு பாடிக்கிட்டே எழும்புவேன். ஏன்னா மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கிறது யார் தான்? ஆண்டவர். ஸோ இந்த வருஷம் என்ன பண்ணுறீங்க, நல்ல ஒரு பாட்டு புக்கை வாங்கி அல்லது நெட்டில் டவுன்லோட் பண்ணி புது 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 பாட்டாக என்ன செஞ்சு வச்சுக்கணும், படித்து வச்சுக்கணும். நல்ல பாடல்களை படித்து வச்சுக்கணும். காலையில் எழும்புன உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து சந்தோஷமா நல்ல முகெல்லாம் கழுவிட்டு நல்ல தலையெல்லாம் சீவிட்டு அசிங்கமாலாம் வந்து எஸ்எப்பா சமூகத்தில் என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. ஒழுங்கா ப்ரஷ் பண்ணிட்டு நீங்கள் நினச்சிக்கிறீங்க படுத்துக்கிட்டே கொஞ்ச நேரம் ஜெபிக்கிற ஏசப்பா, அப்புறம் வந்து முழங்கால் போட்டுக்கிட்டே ஜெபிக்கிற ஏசப்பா, அப்புறம் வந்து ப்ரஷ் பண்ணுறேன்னா நீ 4 நிமிஷம் தான் ஜெபிச்சிருப்ப, 40 நிமிஷம் தூங்கியிருப்ப. தெரியுமா? இது சத்தருடைய திட்டம். எல்லாம் ப்ரஷ் பண்ணி ஒரு காஃபி கூட போட்டு குடிச்சிட்டு வந்து ஒரு இடத்துல ஒரு பாயை போட்டு விரிச்சு, ஒரு வேளை வயசானவங்க முடியாதெல்லாம் கர்த்தரை நோக்கி காலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. நீங்க நிறைய பாட்டு படிச்சிருந்தீங்கன்னா அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போதே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. துயாவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே வல்லவரே இப்போ வர வேண்டும் வல்லவரே நல்லவரே உம்மை நோக்கி பார்க்கின்றே உம்மை நினைத்து துதிக்கின்றே. கவனிக்கிறீங்களா? நிறைய படிச்சு வச்சிட்டீங்கன்னா போய் உட்கார்ந்தாலே பாட்டு அப்படி ஊற்று மாதிரி என்ன செய்யும் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் 1-4 யூ ஹாவ் டு பிரைஸ் காட். சரியா? பி. அதுக்கப்புறம் நான் ஏன் இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா அடுத்த தலைமுறை மேலே தான் நம்ம ரொம்ப கவனத்தை செலுத்த வேண்டியது இருக்கு. நம்மெல்லாம் எப்படியோ தப்பி கரையேறி வந்துட்டுருவோம், இன்னும் போயிடுவோம். இவங்கெல்லாம் தப்பி கரையேறி வரும். ஆர் இஸ் ரிப்பென்டன்ஸ். நீ எப்பெல்லாம் ஆண்டவர் சமயத்தினார என் ஃப்ரெண்டு எதெல்லாம் ஞாபகப்படுத்துறாரோ அதுக்கெல்லாம் என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். சிஸ்டர்ஸ், நேற்று குறைவா பேசிட்டு வந்துட்டேன் ஆண்டவரே, தூக்கி எறிஞ்சிட்டேன் ஆண்டவரே, நீயும் வேண்டாம், நீ வாங்கி கொடுத்த புடவையும் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டேன். இப்படிலாம் நடக்கா வீட்டில்? ஒரு அம்மா தாலியவே கழட்டி எரிஞ்சிச்சு. நீயும் வேண்டாம், உன் தாலியும் வேண்டாம், இதுக்கு போய் தானே என்ன ஒய்ஃப்னு சொல்கிறேன். தாலி மட்டுமா உன்னை ஒய்ஃபாக காட்டுது? எத்தனையோ காரியங்கள் இருக்குது. இணைஞ்சிருக்கிறீங்க, குடும்பமா வாழ்றீங்க, பிள்ளைங்களை பெற்றிருக்கிறீங்க, குடும்பத்தை நடத்துறீங்க, ஒரு வீட்டை வாழ்றீங்க, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. போய் நீயும் வேண்டாம் அவன் உறவும் வேண்டான்னு சொல்றது வந்து கிறிஸ்தவ அழகே கிடையாது. சிஸ்டர்ஸ், உங்களுக்கு சொல்றேன், மூர்க்க குணம், இந்த கோப குணம், எதிர்த்து பேசுறது, சின்ன விஷயத்துக்கும் அப்செட் ஆகும், இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய பெண்ணுக்கு அழகே கிடையாது. மாமியார் திட்டுனா திட்டிட்டு போகட்டும், அவங்க பொண்ணை ஒரு மாதிரி உன்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு போகட்டும். உனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அதை போய் 10 பேர்கிட்ட நீ சொல்றதுக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கல. ஸோ யூ ஹேவ் டு ரிப்பென்ட். சில காரியங்கள்ல மனம் திரும்பியே ஆகணும். ஐயோ ஆண்டவரே, சின்ன சின்ன விஷயம் எல்லாம் என்னால் சகிச்சுக்க முடியல. ஆஃபீஸில் சண்டை போட்டு வந்துடுறீங்க, ஸ்கூலில் சண்டை போட்டு வந்துடுறீங்க, இதெல்லாம் மனம் திரும்பணும். அன்னைக்கு வந்து உட்காந்து நேற்று என்னெல்லாம் நடந்துச்சு, என்ன இதை கழுவாம இன்னொரு நாளைக்குள்ள நீ என்ன கூடாது, போகக்கூடாது. இப்போ ரீல் மாதிரி ஓடுதா மைண்டுக்குள்ள, என்னெல்லாம் தப்பு செஞ்சோம், எங்கெல்லாம் கோவப்பட்டோம். உடனே ஒரு வாட்ஸ்அப், உடனே ஒரு உடனே மெசேஜ் அனுப்பாத, உடனே கால் பண்ணாத.
எங்க பாஸ்டர் ஒரு தடவை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, ட்ரெஸ்ஸில் சேறு பட்டுச்சுன்னா உடனே சுண்டாதம்மா, ட்ரெஸ் இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சிடும், அசிங்கமாயிரும், காஞ்ச பிறகு சுண்டி விடு அப்படின்னு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்குது. பிரச்சனைகள் வீட்டில் வரும்போது பெண்களாகி உங்களுக்கு சொல்றேன், இம்மீடியட்டா ரியாக்ஷன் பண்ணாதீங்க. உங்க அப்பா வீட்டுக்கு அப்படின்னா உடனே பேக்கை தூக்கிட்டு கிளம்பிடக்கூடாது. எத்தனை நாள் போனீங்க இல்லை, பேசாம கிச்சன்ல போய் உட்காந்துக்கணும். நீ உள்ள ரூமுக்குள்ள வரக்கூடாதுன்னா கிச்சன்ல பாய் விரிச்சு படுத்துக்கணும். அது பாப்பாரு, இது என்ன 2 நாள் பாரு, வா வா இங்க வந்து படு அப்படின்னு சொல்லணும். அவரு நடக்குது பல வீடுகள்ல. பிரச்சனைக்கும் ரியாக்ஷன் பண்ணாதீங்க, பொறுமையா இருங்க. ராத்திரியில படுத்துவார். அந்த ஆறுதல் இருக்கு பாருங்க, அவர் அடிச்ச அடியை விட இது ரொம்ப 1000 மடங்கு பெருசா இருக்கும். வார்த்தையை விட பிரியமே ரூபவதின்னு அவர் சொல்லிட்டா போதும், அவ்வளவுதான். நீ என்னையா என்னை திட்டுறது, எங்க அப்பா என்னை பார்த்து பிரியமே ரூபவதின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டு அமைதியை உள்ள வச்சுக்கணும். நேரா போய் சொல்லக்கூடாது, நீ திட்டினல்ல ஏசப்பா என்ன சொன்னார் தெரியுமா. இந்த மாதிரி மதிகடான ஸ்திரீகளால தான் வீடுகள் என்ன செய்யுது, பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரிப்பென்டன்ஸ் ஃபார் ரிப்பென்டன்ஸ். எல்லாருமே சின்ன 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 விஷயத்துல தவறுகிறதெல்லாம் சுத்திகரிச்சு ஏசப்பா இனிமே நான் இதை என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் எடுக்கணும். அடுத்த லெட்டர் ஏ இஸ் ஆஸ்கிங். உன் ஜெபத்துல எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். உன் சரீர பலவீனம், உன் உணர்வுகள், உன் வீடு, உன் தேவைகள் வேணும்னா அதுக்கு நம்ம ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் நான் எனக்கு ஜெபம் பண்ணணும், இதுக்கெல்லாம் எனக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு லிஸ்ட் எழுதி வச்சுட்டு யூ ஹேவ் டு ப்ரே. சரி, கடைசியா நம்ம எல்லாவற்றையும் ஆணுடைய கரத்துல என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். வேதத்துல ஒப்பு கொடுத்தல் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நம்ம எதை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோமோ அதை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு வாரத்துக்கு முன்னதாக முதிர்ந்த ஒருவர்கள் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கிறாங்க. இன்றைக்கோ நாளைக்கோ என்று இருக்குது. வென்டிலேட்டர்ல இருந்து எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது பிரச்சனை. ஹாஸ்பிட்டல் என்ன செய்வாங்க, வென்டிலேட்டர்ல வச்சுட்டு ஒரு நாளைக்கு 25,000 ரூபாய் பில்லை தீட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பேஷண்ட்டுக்கு என்ன இருக்காது, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. அப்போ அந்த சகோதரி ஃபோன் பண்ண உடனே நாங்கள் 2 பேருமா சேர்ந்து ஜெபிச்சு சொன்னோம், ஆண்டவரே இவங்களுக்கு வயசும் ஆயிடுச்சு, என்ன ஜெபிக்கிறதுன்னு தெரியல, ஆனா உங்க கைகளில் ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். முந்தின நாள் ஜெபம் பண்ணோம், மறுநாள் அந்த ஆத்மாவை சமாதானத்தோடு கர்த்தர் எடுத்துக்கொண்டார். இது ஒரு முறை அல்ல, என் வாழ்க்கையில பல முறை நான் பார்த்துருக்கிறேன். பல குடும்பங்களில் இப்படி ஒப்பு கொடுத்து, வயது முதிர்ந்தவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கிரியை செய்கிறார். அதே போல உங்க வாழ்க்கையில நீங்க எந்த காரியத்தை கர்த்தர் ஒப்பு கொடுக்கலையோ அதன் மேல கர்த்தருடைய ஆளுகை இருக்காது. நீங்க வந்து ஒப்பு கொடுக்கணும். கர்த்தாவே நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் சூழ்நிலைமை ஒப்பு கொடுக்கிறேன், என் வேலைகளை ஒப்பு கொடுக்கிறேன்னு எல்லாத்தையும் சரண்டர் பண்ணணும். P is praise, R is repentance, A is ask and Y is yield. அப்போ இது மாதிரி வாலிப பிள்ளைங்க டெய்லி நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour கண்டிப்பா நீங்க என்ன செய்ய முடியும், ஜெபிக்க முடியும். அப்போ ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு முதல்ல உங்களுக்கு வேண்டியது ஒரு சிஸ்டமேட்டிக் பிரேயர் லைஃப். சில நாட்கள் தூங்கிடுவீங்க, சில நாட்கள் ஜெபிக்காத விட்டுருப்பீங்க. வீட்டில் ஒரு பெரிய பூகம்பம் பிரச்சனை நடந்திருக்கும், ஒரு டெத்து நடந்திருக்கும், சிக்கா இருப்பாங்க, கெஸ்ட்டுங்க வந்திருப்பாங்க. ஒரு வாரம் உங்களால் ஜெபிச்சிருக்கவே முடியாது, சமைச்சு சோர்ந்திருப்பீங்க. ஆனால் கூட அந்த ஒரு வாரம் போன பிறகு அகெயின் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் பண்ணும்போது மனசு குற்றமாக இருக்கும். ஐயோ இந்த வாரம் எல்லாம் ஜெபிக்கலையேன்னு விட்டுறணும். அகெயின் யூ ஹேவ் டு ப்ரே. சரியா? சிஸ்டமேட்டிக் பிரேயர் லைஃப். 2வது சிஸ்டமேட்டிக் பைபிள் ரீடிங். கிரமமா பைபிளை வாசி. ஒரு வருஷத்துக்கு பைபிளை ஒரு தடவை படிச்சு முடிக்கிறவங்க யாரெல்லாம் கொஞ்சம் கை வைத்துங்க பார்க்கலாம். வெரி குட், நல்ல கரங்கள் உயர்த்தப்படுகிறது. மற்றவங்கெல்லாம் ஒருவேளை ஒரு சிலருக்கு பைபிள் படிக்க தெரியாம இருக்கலாம். நல்லா படிக்கிறவங்கள நான் சொல்றேன், வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்க பைபிளை படிச்சு ஆகணும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும். ஸோ உங்க பர்சனல் லைஃபை கட்டுறதுக்கு முதல்ல உங்களுக்கு வேண்டியது கிரமமான ஜப வாழ்வு, கிரமமான வேத வாசிப்பு. காலையில் ஒரு தடவை பைபிள் படிக்கணும், ராத்திரி ஒரு தடவை பைபிள் படிக்கணும், மத்தியானம் டைம் கிடைத்தால் சீரியல் பார்க்கணும். அப்படித்தானே? காலையில் பைபிள் வாசிச்சிடலாம், ராத்திரியும் பைபிள் மத்தியானம் யாரும் இல்லை, வீட்டுக்கார் போயிட்டார் வெளியே, உட்காருவோம் சீரியல். சாயங்காலம் 7 மணிக்கு ஒரு சீரியல். இன்னைக்கு சொல்றேன், இந்த முகாமுக்கு பிறகு யாருன்னா போய் சீரியல் பார்த்தீங்கன்னா நீங்க கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். நேரம் இருக்குதா, இந்த நேரத்துல கொரிந்தியரை படிச்சு முடிப்போம்,
இந்த அரை மணி நேரத்தில் நம்ம பிலிப்பியரை படித்து முடிப்போம். இந்த மாதிரி ஒரு ஜீலோட என்ன செய்யணும், நீங்கள் படிக்கணும். கையில் மொபைல் இருக்குன்னு ஊர்பட்டதெல்லாம் கையில் மொபைலை வச்சுட்டு நீங்கள் பார்த்து நேரத்தை வீணடிச்சா நீங்கள் கர்த்தருடைய வருகைக்கு என்ன செய்ய முடியாது, ஆயத்தமாக முடியாது. ஸோ உங்களை ஆயத்தப்படுத்தணும். ஒன்று சிஸ்டமேட்டிக் ப்ரேயர் லைஃப், சிஸ்டமேட்டிக் பைபிள் ரீடிங். மூணாவது சிஸ்டமேட்டிக் ஃபாஸ்டிங். வாரத்தில் ஒரு நாளாவது பர்சனலாக ஒரு ஃபாஸ்டிங் இருக்கணும். என்ன ஃபாஸ்டிங்? என்ன ஃபாஸ்டிங்மா? சர்ச்சில் ஃபாஸ்ட் பண்ணுறது வேற. நீங்கள் பர்சனலாக ஃபாஸ்ட் பண்ணி ஒரு 2 hours கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து நம்மையே உய்த்து ஆராய்ந்து ஜெபித்து கர்த்தரை தேடும் பொழுது ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லா அழுக்குகளையும் எடுத்து போட்டு உங்களை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. முதல் ஆயத்தம் என்னது? உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த. ரெண்டாவது, உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். எதை ஆயத்தப்படுத்தணும்? குடும்பத்தை எங்கே ஆயத்தப்படுத்துறது? அவர் சொன்னா கேட்குறாரா, அது சொன்னா கேட்குதா, மருமகள் கேட்குதா, மருமகன் கேட்குறானா? இல்லை தான். ஆனால் ஒன்று, உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் திறப்பில் நின்று தினமும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைகளை நான் ஆயத்தப்படுத்தணும். நல்லா கவனிங்க. இந்த வயசு, சின்ன வயசு இருக்கும்போதே, 3 வயசு இருக்கும்போதே உங்கள் குழந்தைகளுக்கு பேச அறியும் பொழுதே கர்த்தரை பற்றி சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். கடந்த வாரம் ஒரு ஃப்ளைட்டில் ஒரு பயணத்துக்கு போயிட்டு வந்தேன். அப்போ என் பக்கத்தில், என் சீட்டில் ஒரு பெண் உட்கார்ந்துருக்கிறா. அவள் பக்கத்தில் 3 வயசு அவங்க பையன் உட்கார்ந்துருக்கிறான். அப்போது அந்த அம்மா, நான் ரொம்ப கவனிச்சிட்டே வரேன், ஒவ்வொரு காரியத்துலேயும் அந்த பையனுக்கு டீச் பண்ணுது. சின்ன 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 விஷயம். சரி, டீச் பண்ண. ஆனால் ரொம்ப அட்மையர் பண்ணிட்டு வந்தேன். எப்படிப்பா இந்த பெண் 1 hour ட்ராவலில் அந்த பிள்ளை மேலேயே ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க, அந்த பிள்ளை மேலேயே. அப்புறம் கிளம்பும்போது அவர் சொல்கிறாங்க, சன் செக் ஆல் மை பிலாங்கிங்ஸ் அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய எல்லா பொருளையும் செக் பண்ணுன உடனே அந்த குழந்தை சொல்லுது, நம்பர் 1 மம்மிஸ் பேக், நம்பர் 2 மை பேக், நம்பர் 3 வாட்டர் பாட்டில், மம்மி வி ஹாவ் எவ்ரி திங் அப்படிங்குது. ஸோ ஹவ் யூ லெஃப்ட் எனிதிங்? எதையா விட்டுட்டோமா? உடனே அந்த பவுச்சுக்குள்ளே தேடுது, கீழே தேடுது. நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? உன் பேக்கை தூக்கு, என் பேக்கை தூக்கு, நீ வான, எல்லாத்தையும் நம்மளே தூக்கிக்கிட்டு பிள்ளையும் தூக்கிக்கிட்டு வந்துடுவோம். அந்த அம்மா என்ன செய்யுது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்துன மாதிரி எத்தனை வயசுலேயே கற்றுக் கொடுக்குது. செக், எல்லாத்தையும் செக் பண்ணு, என் பேகு, ஓம் பேகு, வாட்டர் பாட்டில், வேறு ஏதாவது இருக்குதான்னு பார். எல்லாம் இல்லை, ஓகே கம் லெட்ஸ் கோ அப்படின்னு போடுறாங்க. எனக்கே அது ஒரு பாடமாகும். காட், இவ்வளோ ஒரு உலகத்தில் உள்ளவங்க தங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறாங்க. இன்னொரு அப்பா, அது அந்த குழந்தை பேசிக்கிட்டே வருது. அதே ஏர்போர்ட்டில் நடந்து போகும்போது அது, டேடி வாட் இஸ் திஸ் அப்படிங்குது. அவர் பாட்டுக்கு ஃபோன் பேச, டேடி வாட் இஸ் திஸ் அப்படின்னு எத்தையோன்னு கேட்டுக்கிட்டே வருது. காதே கொடுக்கல. அப்போ தான் யோசித்தேன், இந்த பிள்ளை நல்லா வளருமா, இந்த பிள்ளை நல்லா வளருமா? தமிழில் தானே பேசுகிறேன். அந்த அம்மா நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த பிள்ளையை உருவாக்குது. இந்த அப்பாட்ட குழந்தை ஸ்வீட்டாக கேட்குது, டாடி வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்குது. அவர் காதலே வாங்கலை, கையை பிடிச்சி கர 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 கரன்னு இழுத்துட்டு போகிறார். இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் குழந்தை 3 வயசில் இருக்கும்போதே, அந்த குழந்தைக்கு 3 என்ன 2 வயசு பேச துவங்கும் பொழுதே கர்த்தருடைய வழிகளில் அவர்களை நடத்தணும். அருமையாக ஒரு வசனம் இருக்குது, உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். இது ஒரு ப்ராக்டிக்கல் செஷன். அதனால் நான் ரொம்ப ஆழமாக இல்லாதபடி உங்களுக்கு சில அனுபவபூர்வமான காரியங்களை சொல்லித்தரணும்னு விரும்புகிறேன். உபாகமம் 6ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 6வது வசனத்திலிருந்து. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கர்த்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. என்ன சொல்றாங்க? உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது, நடக்கும்போது, எழும்பும்போது, படுக்கும்போது, எல்லா டைமும் உன் பிள்ளைகிட்ட எதை குறித்து பேசு. அப்போ பெற்றோரே, உங்களுக்கு நான் சொல்றேன், 16 வயசுக்குள்ள உங்க பிள்ளைங்களை கர்த்தருடைய வழியில நீங்க நடத்தலைன்னா, ஆஃப்டர் 16 உங்க பிள்ளைங்க உங்களுக்கு அடங்கவே மாட்டாங்க. நீங்க என்ன நினைச்சாலும் அந்த பிள்ளைங்களை திருத்துறது கஷ்டம்.
சின்ன வயசுலயே பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில நீ உட்கார்ந்திருக்கும் போது, எழும்பும் போது, நிற்கும் போது, நடக்கும் போது எல்லா நேரத்திலும் கர்த்தருக்குரியவைகளை குறித்து பேசு. சில சமயம் நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியாது. ஒர்க்கிங் உமனா இருப்பீங்க. எத்தனை பேர் ஒர்க்கிங் உமனா இருக்கிறீங்க? வேலை செய்யற பெண்கள். மற்றவங்களும் வீட்டில் வேலை செய்கிறீங்கல்ல, சரி கை வைத்துங்க. உங்களுக்கு நிறைய நேரம் உங்கள் வேலைகளே போயிடுதா? ஆனால் ஒரு மாலை வேளையில் ஒரு மணி நேரமாவது பிள்ளைங்களோட உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரம் செலவழிக்கணும். பெண் பிள்ளையா இருந்தால் உனக்கு இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடந்தது, என்ன பிரச்சனை, மனம் திறந்து பேசும்போது அந்த பெண் பிள்ளையும் மனம் திறந்து பேசுவா. அவள் சொல்லுவா, அம்மா ஸ்கூல் இல்லைம்மா, ஒரு பையன் எப்போவுமே என் பின்னாடியே சுற்றி சுற்றி வரும். ஏண்டி நீ என்னடி பண்ண, ஒழுங்கா போன? அப்படி பேசக்கூடாது. அது எல்லாரும் தான் பேசுவாங்க. அப்படியேடா, ஏன் அப்படி? சரி மகளே, அப்படிலாம் வந்தால் நீ எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. என்ன, நீ இருதயத்தை காத்தணும். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உங்கள் கேர்ள்ஸ்கிட்ட பேசுங்க. உங்கள் பொண்ணுங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ண பயப்படுறதுனால தான் பல காரியங்களை மனசில் வச்சு 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 ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட போய் ஷேர் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஆலோசனை கொடுப்பாங்க, ஏய் அப்படியாடி, ஏய் சூப்பர்டி, நாங்கள்லாம் அவனை சுற்றி வரோம், ஆனால் அவன் உன்னை சுற்றி வர, இப்படி தானே சொல்லுவாங்க. ஸ்கூலில் இதாங்க நடக்கும். நம்ம ரொம்ப பக்தியாக இருக்கலாம், பரிசுத்தமாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைங்களுக்கு இப்படி தான் போராட்டம், காலேஜில் இப்படி தான் போராட்டம். மதர்ஸாக இருக்கிற நீங்கள் உங்கள் டாட்டர்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற அளவுக்கு ஓப்பனாக இருங்க. உங்கள் சன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற அளவுக்கு எப்படி இருக்கணும், ஓப்பனாக இருக்கணும். ஒருவேளை அப்பா வீட்டில் செலவழிக்க முடியலன்னா அம்மா தான் பையங்களோடும் மனம் திறந்து பேசணும், பொண்ணுங்களோடும் மனம் திறந்து பேசணும். என்னடா சீக்கிரமே கிளம்பிட்டு எங்கேயோ போகிற, என்ன விஷயம்? ஃப்ரெண்ட்லியாக இருங்க, ஜாலியாக இருங்க. எப்போவுமே சீரியஸாக சொல்ல மாட்டான். உங்கள் திறந்து பேசணும்னா நீங்கள் மனம் திறந்து அவனோட அன்பா அரவணைச்சு பேசணும். ஆண் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்கங்கிறதுக்காக அவங்க பெரிய ஆண்கள் ஆயிரல. வளர்ந்தாலும் அனைத்து முத்தமிடுகிற தாயா இருங்க. அவனுக்கு முடியெல்லாம் வளர்ந்துருக்குங்கெல்லாம் இல்லை, ஆனால் கூட அவன் உங்கள் பிள்ளை தானே. உங்கள் பிள்ளையா இல்லையா? அழகா அணைச்சி ஒரு முத்தமிட்டு தலை மேல கை வச்சு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர்னு ஜெபம் பண்ணி அனுப்பிப்பார். எங்க அம்மா எனக்கு முத்தமிட்டு அனுப்பி ஜெபம் பண்ணாங்களே, இந்த அம்மாவுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், துரோகம் பண்ண மாட்டேன்னு உங்க அன்பை நினைப்பான். மதர்ஸ், உங்க அன்பினாலும் உங்க ஜெபத்தினாலும் உங்க பிள்ளைகளை நீங்கள் கவர்ந்து கொள்ள வேண்டும். உங்க வாழ்க்கையை கட்டணும். ரெண்டாவது, உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்யணும், கட்டணும். ஏற்ற வேலை வரும்பொழுது உங்க பிள்ளைங்களுக்கு எதிர்கால துணையை தேடும் போது அது இது ஜாதி பணம் வரன் ஒன்னையும் பார்க்காதீங்க. ஆண்டவரே உங்களுக்கு பயந்த ஒரு பெண்ணா என் பையனுக்கு வரணும், என் பொண்ணுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி தேடணும். யங்கர்ஸா இருக்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். சும்மா தூக்குங்க, வெக்கப்படாம தூக்குங்க, நல்லா தூக்குங்க. ஸ்கூல்ல படிக்கிறீங்க, காலேஜில் படிக்கிறீங்க, உங்களுக்கு அன்பா கேட்குறேன், கை கீழே போடுங்க. 23 வயசு வரைக்கும் உங்கள் எதிர்கால துணையை நினைக்கவே நினைக்காது. இத்தனை வயசு வரைக்கும் உங்களுக்கு ஆத்ம நேசர்லாம் யாரு தான்? எஸ்ப்பா, அவரை நேசிச்சு 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 அப்புறம் 23 வயசுக்கிட்ட வரும்போது, ஏன் சின்ன வயசுலேருந்தே ஜெபிக்கலாம், 16லேருந்தே உங்கள் எதிர்கால துணைக்காக ஜெபிக்கலாம். 23, 22 வரும்போது சின்சியராக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு நல்ல எதிர்கால துணையை தரணும், ஏற்ற பார்ட்னரை கொண்டு வாங்க, ரட்சிக்கப்பட்ட பார்ட்னர் தான் வேணும் அப்படின்னு நீ சின்சியராக ஃபோக்கஸ்டாக ஜெபம் பண்ணி வெயிட் பண்ணு. ஆண்டவரே கொண்டு வருவார். இப்பெல்லாம் டேட்டிங் அது பழகாது. ஒருத்தர் அரேஞ்ச் மேரேஜில் எப்படிங்க கல்யாணம் பண்ணுறது? நோ, நீ கர்த்தரை நம்பி கண்ணை மூடிட்டு ஒருத்தருக்கு உன் வாழ்க்கையை கொடுக்கலாம். கர்த்தர் ஒரு நாள் தப்பு செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. அதே போல மதர்ஸ், சின்சியரா உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்தை நீங்க கட்டணும். நம்ம காலத்துக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்க பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு யூ ஹாவ் டு டேக் அ ஸ்டாண்ட். சரி, இந்த குடும்பத்துல இன்னொருத்தர் இருக்கிறாரு. அவர் யாரு? கணவனார். காலையில் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவருடைய வாழ்க்கையை எப்படிலாம் கட்டணும். கூடவே சில பெரியவங்களும் இருக்கிறாங்கல்ல, அவங்கள சில வேளைகளில் உபத்திரவமாக நினைக்காதீங்க. பெரியவங்க ஒரு ஆசீர்வாதம், பெரியவங்க கூட இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். அது உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் ஹஸ்பண்டுடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம். நான் இன்னைக்கு சொல்கிறேன், என் அம்மாவுடைய முதிர்வு சிக்காயிட்டாங்க. அவங்கள குளிக்க வைக்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு மாதிரி மிக்சியில் அரைச்சி அவங்களுக்கு நான் சாப்பாடு ஊட்டியிருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க வளர்த்தாங்க. அவங்கள இந்த முதிர் வயதில் கவனிக்க வேண்டியது என் பொறுப்பு. உங்கள் வீடுகளில் அம்மாங்க இருந்தாங்கன்னா பாரமாக
நினைக்க கூடாது. நாளைக்கு உங்களுக்கும் அப்படி ஒரு முதிர் வயது வரப்போகுதுங்கிறத ஒரு நாள் மறந்துடாதீங்க. அதே போல உங்க வீட்டுல மதர் இன்லாஸ் இருந்தா, சில வீட்டுல டார்ச்சர் பண்ற மதர் இன்லாஸ் தான் இருப்பாங்க. டார்ச்சர்னா கொடுமையா இருக்கும். நேற்று ஒரு பொண்ணு வந்து பேசுறா, அவ சொல்றது ஆச்சரியமா இருக்கு. 13 வருஷம் ஆச்சு ஆண்டி, நானும் என் புருஷனும் வெளியே ஒன்னா போனதே கிடையாது, எங்க மதர் இன்லா அப்படிங்கிறா. இப்படிதான் மதர் இன்லாஸ் இருக்கிறாங்க. ஆனாலும் உங்க வீட்டுல இருக்கிற முதியவர்களை அன்பா கவனிங்க, கர்த்தர் அதற்கேற்ற பலனை உங்க வாழ்க்கையில தருவார். வீடுகளில குடும்ப ஜெபம் எவ்ரிடே நீங்க தான் செய்யணும். ஒருவேளை கணவன் ரட்சிக்கப்படலைன்னா குடும்பமா இருக்கிறவங்க சேர்ந்து எவ்ரிடே பிரேயர் பண்ணுங்க, உங்க குடும்பம் ஆயத்தமாகும். ஹல்லேலூயா. உங்களை ஆயத்தப்படுத்துங்க, உங்க குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க. மூணாவது, உங்களுக்குன்னு ஒரு ஊழியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாரு? ஊழியத்தை வச்சிருக்கிறாரா? நான் ரொம்ப படிக்கல, எனக்கு ரொம்ப தெரியாது, எனக்கு ஊழியெல்லாம் தெரியாதுன்னு சொல்லாதீங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 17 படிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 17 ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வழியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எவ்ரிடே யாரையாவது அனுப்புவார். ஒவ்வொரு நாளும் யாரையாவது அனுப்புவார். பஸ் ஸ்டாண்ட் அனுப்புவாரு, வேலை செய்யற இடத்துல அனுப்புவாரு, மார்க்கெட் பிளேஸ்ல அனுப்புவாரு, கடைக்கு போனா அனுப்புவாரு. உங்க கையில கொஞ்சம் ஏதாவது வச்சுக்கணும், சில நல்ல புஸ்தகங்களோ ஒரு சின்ன பேம்ப்ளெட்ஸோ. யாராவது ஒருவர் எனக்கு இன்னைக்கு அனுப்பணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜெபிச்சுட்டு வெளியே போகணும். அந்த ஒரு நபரை கர்த்தர் அனுப்புனா அந்த ஒரு நபருக்கு அன்னைக்கு நீங்க ஆண்டவரை பத்தி சொல்லணும். இன்னைக்கு நான் சொன்ன எல்லாம் சாட்சியா? இது போல நான் நூற்றுக்கணக்கான சாட்சிகள் இருக்குது. கல்யாண வீட்டுக்கு போனேன் ஒரு முறை, அங்க இது போல அழகான 3 பெற்றீங்களா? அவங்க சொன்னாங்க, இல்ல அக்கா நாங்க அபிஷேகம் பெறல. உடனே 3 பேர் கூட சேர்ந்து ஜெபம் 3 பேரும் அபிஷேகம் பெற்றாங்க. பாருங்க, எனக்கு வந்து அப்படி தாகமா வெறியா இருக்கும். எங்க போனாலும் யாருக்காவது இயேசுவை பத்தி சொல்லணும், எங்க போனாலும் யாருக்காவது. அப்படின்ற நாட்கள்ல நைட் டியூட்டில இந்த நைட் டியூட்டி ஸ்டாஃப்ஸுக்கு எல்லாம் ஆண்டவரை சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஏத்துக்கிட்டாங்க. ஒரு நாள் நைட்டு கேஸே எங்களுக்கு இல்லை. சொன்னேன், வாங்க நம்ம எல்லாரும் இன்னைக்கு சேர்ந்து ஜோம்னு ஒரு ரூம்ல போய் எல்லாம் ஜோம் பண்ணா அத்தனை பேர் அபிஷேகம் பெற்றாங்க. இன்னைக்கு அவங்கெல்லாம் வேற ஊர்களில் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறாங்க. நான் சொல்றேன், ஊழியம் செய்கிற வருஷம் ஆண்டவருக்கு ஊழியத்தின் வாசல்களை திறப்பார், ஆத்துமாக்களை கொண்டு வருவார். நீங்க உங்களை சுற்றி உள்ள மக்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். 1, உங்களை ஆயத்தப்படுத்துங்க. 2, உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க. 3, உன்னை சுற்றி உள்ள சமுதாயத்தை ஆயத்தப்படுத்துங்க. 4வது, உங்களுக்குன்னு ஒரு சபை இருக்குது இல்ல? சபை இருக்கா? எல்லாத்துக்கும் நீங்க வித்தியாசமான சபைகள்லேருந்து வந்திருப்பீங்க. ஒவ்வொரு உமனுக்கும் சர்ச்சில் ஒரு பங்கு இருக்கணும். ஏதோ சண்டே கெஸ்ட் மாதிரி போயிட்டு ஒரு ஆராதனை அட்டன் பண்ணிட்டு ஒரு செய்தியை கேட்டுட்டு உடனே வேகமாக வந்துடக்கூடாது. சபையில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்கணும். ஒரு ஸ்பெஷல் கூட்டம்னா அதில் உங்களுடைய பங்களிப்பு ஒன்று இருக்கணும். சபையில் ஊழியன்னா அதில், சபையின் விசேஷ கூடுகைனா அதுல ஒரு பங்களிப்பு. நீங்க பாருங்க, ஆராதனைக்கு சர்ச்சு நிரம்பி இருக்கும், ஆனா உபவாசத்துல 1/4 பங்கு சர்ச்சு தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. இந்த வருஷம் சபையின் ஏதாவது ஒரு ஊழியத்தோடு நீங்க இணைஞ்சு ஊழியம் செய்ய போறீங்க. ஹல்லேலூயா. இந்த 4 காரியங்கள் தான் நீங்க கர்த்தருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு. சரி, இவைகளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். சுருக்கமா பரிசுத்த பத்தி சில வசனங்கள் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்பவர், அவர் எல்லாருக்கும் வாக்களிக்கப்பட்ட வாக்கு தத்தம். ஓசியா, யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுத்துக்கோங்க. யோவேல் 3ஆம் அதிகாரம். சுருக்கமாய் சில வசனங்களை சொல்லி உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 20. பின்பு நான் மாம்சமான என் ஆவியை ஊற்றுவேன். என்ன கவனிங்க, இந்த வசனம் சொல்லுது மாம்சமான. இன்னைக்கு இந்த ஹால்ல இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க, ஒருத்தரையும் விட மாட்டேன். அப்ப நீங்க யாருமே அபிஷேகம் பெறாம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. யாவர் மேலும் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஓ மேலே ஊத்துவாரு. பின்னாடி சொல்லுங்க, ஓ மேலே ஊத்துவாரு.
பின்னாடி முன்னாடி சைட்ல எல்லாம் பார்த்து சொல்லுங்க, ஓ மேலே ஊத்துவார், ஓ மேலே ஊத்துவார், ஓ மேலே ஊத்துவார், ஓ மேலே ஊத்துவார். தூங்குறவங்களை ஒரு உலுக்கி ஓ மேலே ஊத்துவார் அப்படின்னு சொல்லுங்க. சிலர் வந்து மேல் வீட்டறையிலேருந்து விழுந்த தூங்கிட்டு இருக்கிறீங்க, சரி பரவாயில்ல. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை தெளிப்பேனா ஊற்றுவேனா? ஊத்திருச்சுப்பா இன்னைக்கு மழை அப்படிங்கிறோம்ல, அது மாதிரி இன்னைக்கு ஊத்த போறாரு. இன்னைக்கு ஊத்த போறாரு, நீங்க பெற்றுக்கொள்ள தான் போகணும். சோ இட் இஸ் a promise. இது வந்து ஒரு வாக்கு தத்தம். சரி வாசிங்க. அப்பொழுது அப்படி ஊற்றும் போது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். கூடவே எதையும் சேர்த்து கொடுக்கிறாரு, வரங்களை சேர்த்து கொடுக்கிறார். எதை கொடுக்கிறாரு? தீர்க்க தரிசன வரங்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு என்ன கொடுப்பார்? நம்ம என்ன ஞானஸ்தானத்தை விசுவாசிக்கிறோம்? நீரில் மூழ்கி. அப்ப ஞானஸ்தானம் கொடுப்பார்னா அந்த அபிஷேகத்துல நீங்க மூழ்கும்படி ஒரு அனாய்ச்சிங் என்ன செய்வார்? தருவார். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. ஊற்றுவார், என்னை நிரப்புவார், மூழ்க வைப்பார், என்னை நிரப்பி அனுப்புவார். சரி, இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் செய்கிற நிறைய காரியங்களை மத்தேயு எழுதின சுவிசேஷம், சரி யோவான் 4ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 17வது வசனம். உலகம் அந்த காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, அப்ப என் கூட இருக்கிறாரு, எனக்கு உள்ள இருக்கிறாரு. சொல்லுங்க. என் கூட இருப்பாரு, எனக்கு உள்ள இருப்பாருன்னா உங்களை விட்டு விலகவே மாட்டாரு. கூட இருப்பாருன்னா உங்களை விட்டு விலகவே மாட்டார். அப்போ சர்ச்சில் வந்தாதான் நான் அபிஷேகத்துல நிரம்புவேன் அப்படின்னு கிடையாது. நான் கார்ல உட்கார்ந்தா, கார் ஓட்டிட்டு போகும்போது எனக்கு 1 hour ஓட்டினா 1 hour டங்ஸ்ல பேசிட்டே போவேன். அதுபோல் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டா கூட என்னால் டங்ஸ்ல பேசிட்டே சாப்பிட முடியும். வீட்டு வேலை செய்யும்போது டங்ஸ்ல பேசிட்டே செய்ய முடியும். ஸோ எங்க இருந்தாலும் ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணணும். அது என்ன ஹேபிட் தெரியுமா? ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். எது? ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். பரிசுத்தாவினர் வரும்போது முதல்ல என்ன செய்வார்? ஒருவர் மேலே இறங்கும் போது முதல்ல ஒரு வல்லமை இறங்கி வரும். அந்த வல்லமை சரீரத்திலையும் வரும், நாவிலும் வரும். நாவில வந்த உடனே இந்த நாக்கு வந்து வேற மாதிரி திரும்பும். சரியா? ஏதோ தமிழ் பேசுற நாக்கு வேற மாதிரி திரும்பிச்சுதான் புதிய பாஷையை வாயில் என்ன செய்வார்? தருவார். நான் எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுப்பேன். A ஃபார் ஆப்பிள், அப்படிதானம்மா? B ஃபார் பால். நான் பால் சொல்லு அப்படிங்கும்போது நீ பந்து அப்படின்னா பாலை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. நான் C ஃபார் கேட்டுங்கிறேன், நீ பூனை அப்படிங்கிற இல்லை. அப்போ நான் சொல்கிறேன் கேட் அப்படின்னு. C ஃபார் நீ என்ன சொல்லுவ? பூனை. நீ பூனை. கேட்டே வாயில் என்ன செய்யாது? பூனை அப்படின்னு சொல்ல என்ன, கேட் அப்படின்னு சொல்ல பரிசுத்தாவினவரில் டீச் பண்ணுவார். அப்படி அந்த வாயில் ஒரு வேர்ட் கொடுத்து அது என்ன ஒன்று நினச்சி அப்படி பலன்னு வார்த்தைகள் வரும் பாருங்க, உடனே பேச ஆரம்பிச்சிடும். ஓகேயா? அப்போது வாயில் வார்த்தைகளை கொடுப்பார். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே உலாவுவார். முதல்ல வர சைன் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். ரெண்டாவது சரீரத்தில் ஒரு வல்லமை இறங்கும். சம்டைம்ஸ் அதை தாங்கவே முடியாது அந்த வல்லமையை. சிலருக்கு எதுவுமே கிடைக்காது, ஆனால் அப்படியே டங்ஸில் பேசிட்டே இருப்பாங்க. எப்படியோ சொல்லுங்க. கூட இருப்பார், உள்ள இருப்பார். சொல்லுங்க. கூட இருப்பார், உள்ள இருப்பார். கூட இருப்பார், உள்ள இருப்பார். உயிருள்ள ஒரு ஆவியானவர் கூட வந்தா ஊமையாவா இருப்பார்? பேசுவாரா? பேச மாட்டாரா? பேசுவாரா? ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட எப்படி பேசுவார் என்று. மார்க் எழுதின சுவிசேஷம் மத்தேயு 10:20 வாசிங்க. மத்தேயு 10:20. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். நல்ல கவனிங்க. நமக்குள்ள இருந்து அவர் பேசுவார். 2 விதமா பேசுவார். எப்படி பேசுவாரு? 2 விதமா.
அப்போஸ்தலர் 2ல அவர்கள் எல்லாரும் வேறு பாஷைகளை பேச துவங்கினார்கள் அப்படின்னு இருக்கு. அது அந்நிய பாஷை. இப்போ நான் மேடையில் நிற்கிறேன், நான் இப்போ பேசுகிறேன்னா, நான் பிரசங்கம் பண்ணும்போது நான் யோசிச்சிருக்கவே மாட்டேன். ஒரு செய்தி, ஒரு நிகழ்வை அவர் ஞாபகப்படுத்தி இதை சொல்லு அப்படிம்பார். அது எப்படி இருக்குன்னா, இந்த பிரியாணி டேக்ஸாலேருந்து பிரியாணி எடுத்து சர்வ் பண்ணுறாங்க பாருங்க, அது எனக்கு நிறைய நேரம் பிரசங்கம் அப்படி தான் இருக்கும். நான் யோசிச்சிருக்கவே மாட்டேன். அவர் அப்படி இதை சொல்லு அப்படிம்பார், இதை சொல்லு அப்படிம்பார், இந்த வசனத்தை சொல்லும்பார். இப்படி ஒருத்தர் பிரச்சனையோடு வந்திருக்கிறாங்க, இதை சொல்லும்பார். அது நான் தமிழில் தான் பேசுகிறேன், ஆனால் எனக்குள்ளேருந்து பேசுகிறவர் யார்? வீட்டில் பிரச்சனை வருது, என்ன செய்கிறதுனே தெரியலையப்பா, நான் என்ன பேசுகிறதுனே 5 நிமிஷத்தில் போய் நிற்கணுமே, ஹோலி ஸ்பிரிட் எனக்கு நீங்கள் ஞாபகப்படுத்துங்கப்பா என்ன பேசணும். அங்கே போய் நிற்கும்போது நீ இப்படி பேசு அப்படின்னு ஒரு சத்தம் உள்ள கேட்கும், நீ இதை சொல்லு அப்படின்னு ஒரு சத்தம் உள்ள கேட்கும். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற அனுபவம். ஒன்று டங்ஸ் மூலமாய் பேசுவார், இன்னொன்று நீங்கள் பேசுகிற தமிழ் மூலமாகவே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? பேசுவார். இதை அனுபவித்தவர்கள் பாக்கியவான்கள், அனுபவிக்காதவர்கள் இனிமேல் பெற்றுக்கொள்ள போறீங்க. சொல்லுங்க, கூட இருப்பார், பேசுவார். 3வது, ஒரு நிமிஷம் எந்திரிடா, உன் பேர் என்ன சொன்னப்பா? கேத்ரின் குல்மன் மாதிரி மாறணும் என்ன? நான் இவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இவளுடைய வழிகள் நான் விட்டுட்டேன்னா அவள் தப்பாக போயிடுவா. அதனால் நான் என்ன செய்கிறேன், என் கையில் பிடிச்சிட்டே அவளை கூப்பிட்டுக்கிட்டே நடக்கிறேன். எப்படி? என் கையில் கூப்பிட்டுக்கிட்டே நடக்கிறேன். அவள் என் கையை பிடிச்சிட்டு வந்தான்னா அவள் நல்ல வழியில் போவாள் இல்லையா? என் கையை விட்டுட்டா அப்படின்னா அவள் தவறான வழிகளில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் அதே போல தான். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எசேக்கியேல் என்ன செய்கிறார்? 47ஆம் அதிகாரத்தில் நடத்துகிறார். அவர் என்ன செய்கிறார்? சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். ஆவியானவர் நடத்துவார், அழகா நடத்துவார். டோட்டலாக சரண்டர் பண்ணா, ஐயோ அந்த ஸ்பிரிட் லெட் லைஃப் இருக்கு பாருங்க, அது ரொம்ப நல்ல லைஃப். அழகா போகும்போதே பேசுவார், அதை செய்யும்பாரு, இதை செய்யாதம்பாரு, அங்கே போகும்பாரு, அங்கே போகாதம்பாரு, இது சரின்னு சொல்லும்பாரு, இதை அக்செப்ட் பண்ணாதம்பாரு. அவர் சொல்ல 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 நடக்கிற வாழ்க்கை இருக்கு பாருங்க, சூப்பர்ப் லைஃப். அதுதான் சொல்லுங்க, கூட இருப்பார், பேசுவார், நடத்துவார். 4வது, உங்களை ஜெபிக்க வைப்பார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம், ரோமன்ஸ் சாப்டர் 8. நமக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் 2 மணி நேரம் தமிழில் ஜெபம் பண்ணுவோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நமக்கு ஜெபிக்க தெரியாது. 27 படிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு. வாக்கு கடங்காத. எத்தனை பேர் அபிஷேகத்தில் நல்லா ஜபிப்பீங்க? நல்லாதான் கை தூக்குங்க. அவர் எப்படி தெரியுமா ஜபிக்க வைப்பாரு? சி மைனர். அவர் எப்படி ஜபிக்க வைப்பாருன்னு சொல்றேன். போறீங்க, ஏ மைனர். தேங்க்யூ ஜீசஸ். அபிஷேகம் பெற்றவங்க என் கூட பேசுங்க. இப்படியே அந்நிய பாஷையில பேசிட்டே இருப்பீங்களா? திடீர்னு சொல்லுவாரு, உன் குடும்பத்தில் இப்படி ஒரு ஆபத்து வரப்போகுது, அதை கடிந்து கொண்டு ஜோம் பண்ணு. உடனே அபிஷேகத்திலே இந்த டோனே வேற மாறும். அவர் ஜெபிக்க வைப்பார், அப்படி வைராக்கியமா ஜெபிக்க வைப்பார். சில பிரச்சனைகளுக்கெல்லாம் எழுத்தின்படி சொல்றேன், தரையில உருண்டு விழுந்து நான் அழுது ஜெபிச்சிருக்கிறேன். ஐயோ ஆவியானவரே, இதுல நீங்க அந்நிய பாஷையில தெரியல, இந்த காரியத்துல நீங்க தான் விடுதலை தரணும். ரேகத நமஷா, என் கூட பேசுங்க. ரேக நமஷாந்தர கலா ரகத நமஷாந்தர கனம சந்தரஷே ஓ ரிகதனா சந்தரவா ரகத நமஷே ரகதோ ஹalleluya ரகதாரா ரிகனா சந்தர கதனசே ஓ ரிகதலா இயேசுவின் நாமத்தினாலே ரிகதோ ரிகதானஸ்
சா மாமாரா. நீங்க கிரியை செய்யணும், நீங்க கிரியை செய்யணும், நீங்க கிரியை செய்யணும், நீங்க விடுதலை செய்யணும் ஐயா. ஒரு ஆலகா சாந்தாரா சாந்தாரா. ஹல்லேலூயா. விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. இந்த மாதிரி ஜெபிச்சா கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு போயிடும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? உங்க வீட்டுல இன்னும் கட்டு இருக்குது. நீ ஜெபிக்க வேண்டிய மாதிரி ஆவியில இன்னும் ஜெபிக்கல. ஒரு வைராக்கியத்தோடு, ஒரு ஆக்ரோஷத்தோடு பிசாசு வந்து என் பிள்ளையின் கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறான். ஆலயத்துக்கு வானா வரமாட்டேங்கிறான், ஜெபம் பண்ணுனா பண்ண மாட்டேங்கிறான், பைபிள் வாசினா பார்க்க. இன்னைக்கு நான் முழங்கால் போட போறேன், 21 நாள் உபவாசிக்க போறேன், இந்த கட்டுகளை உடைக்க போறேன். ஜெபிச்சு பாருங்க, உங்க வீட்டுக்கு விடுதலை உங்களாலே வரும். நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம். உன் வீட்டு பிரச்சனைக்கு நீயே முடிவு கொண்டு வருவ. ஆவியானவரோடு இணைந்து கொள். அவர் உன்னை வைராக்கியமாய் ஜெபிக்க வைப்பார். சில வேளைகளை ராத்திரியில எழுப்பி விடுவார். நீங்க திருப்பி படுத்துறக்கூடாது. திரும்பி படுத்தா விட்டுருவாரு. உடனே போய் பிரஷ் பண்ணிட்டு வந்து முட்டி போட்டு இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்க வைப்பார், ஜெபிக்க வைப்பார் ஆவியில. யோவான்ல சொல்லிருக்குது, ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று. அப்படி ஒரு வசனம் இருக்குது. ஆண்டவர் ஜெபிக்க மட்டும் வைக்க மாட்டாரு, ஆவியிலே ஆராதிக்க வைப்பார். 4ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவே ஆவியோடும் உண்மையோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எப்படியா? ஆவியோடும் ஒரு தொழுகை இருக்குது, உண்மையோடும். உண்மையோடும் என்பது தமிழ்ல. ஸ்பிரிட்ல எப்படி வர்ஷிப் பண்றது? ஒரு பாட்டை பாடுறீங்க அப்படியே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அப்படியே பாடிட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயாதானா சந்தலோ ஹல்லேலூயா ரகதினாசே ஹலதோ ராகதோ ஷியாதீகதா சம்பிரு தியானகா. அப்படியே நீங்க அந்நிய பாஷையிலே பாடல்கள் வரும். தமிழ்ல பாடிட்டு இருக்கும் போதே அப்படியே ஆவியில கொண்டு போவார். புது பாடல் தருவார், புது டியூன் தருவார். இன்னைக்கு சொல்றேன், இது ஒரு அனுபவம். இது கிடைச்சிருச்சுன்னா ஜபாரை விட்டு வெளியே வர மாட்டீங்க, ஜெபிக்க முடியலன்னுலாம் சொல்ல மாட்டீங்க. இப்படி ஒரு ஆவியிலுள்ள ஜெபிக்கிற பெண்ணா நீங்க மாறிட்டீங்கன்னா நான் சொல்றேன், ஒரே வருஷத்துல உங்க வீடு ரட்சிக்கப்படும். ஒரே வருஷம் நான் சொல்றேன், உங்க வீடு ரட்சிக்கப்படும். ஒரே வருஷம் அநேக ஆத்துமாக்களை உங்களுக்கு தருவார். ஒரே வருஷத்துல உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாத்துக்கும் மேல இந்த ஆவியானவர் நம்மை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறவர். இப்போ என்ன செய்ய போறோம்? ஜெபிக்க போகிறோம். சரியா? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவங்களுக்கு நான் சொல்றேன், ஜெபம் பண்ற நேரத்துல வாயை விரிவா என்ன செய்யணும்? திறக்கணும். அதையும் இதையும் சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரங்கிற ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல போறீங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அவ்வளோதான். ஏற்கனவே அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஒரு புது அபிஷேகத்துக்காக கேட்க போறீங்க. ஏன்னா ஆவியும் மணவாட்டியும் இணைஞ்சுதான் மணவாளனை வரவேற்கணும். இந்த அபிஷேகத்தை இன்னைக்கு ஆண்டவர் உங்க மேல ஊற்ற போகிறாரு. கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. வாயை திறந்து வாயை திறந்து வாயை திறந்து எல்லாரும் ஆயத்தமாகுங்க. புதிதாய் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா முழங்கால் படியிடுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா எழும்பினா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரில. முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா. எல்லாம் ஆயத்தமாங்க, யாரும் போகக்கூடாது. ஒரு 10 நிமிஷமாவது இருந்து நீங்க ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வல்லமையை வாங்கிட்டு தான் நீங்க போகணும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரக்கனமா ஷதரபா. நல்ல வாயை திறந்து வாயை திறந்து வாயை திறந்து. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உன் மேல ஊற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஆயத்தமாகுங்க, ஆயத்தமாகுங்க. உங்க பாத்திரங்களை சுத்தப்படுத்தி கொள்ளுங்க. ஏதாவது தகுதி இல்லாத தன்மைகள் இருக்கும் என்றால் ஆண்டவரே நீங்க என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க. என்ன மன்னிச்சிருங்க, என்ன கழுவிருங்க. நான் தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபா ரபா ஷந்தரபா ஷேரபா.
புதுசா அபிஷேகம் பெறணும்னு சொல்றவங்க, நீங்க நல்லா விட்டு கொடுத்து ஜெபிக்க போறீங்க. கர்த்தர் இன்றைக்கு ஊற்ற போகிறார். ஹல்லேலூயா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். 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 முச்செடி நடுவே தோன்றினீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. சொல்லுங்க. எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியா. அக்கினியாய் வந்த தெய்வம், இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்து விடும், எங்களின் குற்றங்களை எரித்து விடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். ஓ ரபா ஷபரா கரரா ரேகனாமஷே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஓரியா அக்கினி இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய், அக்கினி நெருப்பாய், அக்கினி நெருப்பாய், அக்கினி நெருப்பாய், அக்கினி நெருப்பாய், அக்கினி நெருப்பாய், அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். அக்கினி நெருப்பராகதாரா ஷேபாரா ரே 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 கதனம சந்தரபாகா ஓ ரிகனம சந்தரபகரபதரா. ஒவ்வொருவரையும் 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 நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. அக்கினி நெருப்பு, அக்கினி நெருப்பு, அக்கினி நெருப்பு பற்றி எரியட்டும். ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுங்க, ஊற்றுங்க, அபிஷேகத்தை ஊற்றுங்க, அக்கினியை ஊற்றுங்க. உங்க பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க ரே ஹெரக்க ராக்க ஷேர ராக்க ரேக்கர ரப ரஷக்க ரோக்கரியா ரஸனரா ரஸனா ராக்கர. receive, receive, receive his mighty anointing, receive his mighty anointing, receive, receive in Jesus name. அக்கினியை ஊற்றுங்க, அக்கினியை ஊற்றுங்க, அக்கினியை ஊற்றுங்க, 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 ஊற்றுங்க. யாவர் மேலும், யாவர் மேலும் ஒருத்தரை விடக்கூடாது, ஒருவரை விடக்கூடாது. எல்லாரும், 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 எல்லாரும் ஊற்றுங்க, 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 ஊற்றுங்க. receive, receive in Jesus name, receive in Jesus name. பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். இந்த டிஸ்ட்ரிக்ட் முழுவதும், இந்த டிஸ்ட்ரிக்ட் முழுவதும், இந்த மாவட்டம் முழுவதும் ஒரு அக்கினி இவர்கள் மூலமா, இவர்கள் மூலமா, இவர்கள் மூலமா. ஓ ரிகனம ஷதரா பதரா ரேஹினா மரரதாரா. நவமான நாவு, புதிய நாவு வருகிறது. பெற்றுக்கொள். புதிய புதிய பாஷைகளை தருகிறீர், புதிய பாடல்களை எழுதுவாய். மெக்கரரா கரகனரா ஷரரா ஏகதான சரபா ஓ ரகனம ஷகரா ஓ ரபரபரா ரேகரபரபா. பிசாசுகளை துரத்துவாய். உன் ஜெபத்துல வல்லமை வரும், வருகிறது, வருகிறது. நீ அசுத்த ஆவிகளை துரத்துவாய். அசுத்த ஆவிகள் உன்னால் துரத்தப்படும், துரத்தப்படும். receive, receive in Jesus name, receive in Jesus name. ஏவா ரபா ஷந்தரா ரகனம ஷந்தா ரக்க தரிசன வரம் உன்மேல் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கருவில் இருக்கும் பொழுதே உன்னை எனக்காய் முன் குறித்தேன். இன்றைக்கு உன் மேல அக்கினி, அக்கினியை போடுகிறேன். ஓ
நீ எழுந்து பிரகாசிப்பாய். உம்முடைய அக்கினி, உம்முடைய அக்கினி, உங்க அக்கினி, உங்க அக்கினி எல்லாரையும் அனலாய் மாற்றுகிற அக்கினி. அனலாய் அனலாய் அனல் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அடக்காதே, பயப்படாதே, சந்தேகப்படாதே, சந்தேகப்படாதே. பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள். அந்த ஆவியின் அபிஷேகம் இன்னைக்கு ஊற்றுங்க, ஊற்றுங்க, ஊற்றுங்க. எல்லாரும் மேல ஊற்றுங்கப்பா. ஒருவரையும் விட்டுறாதீங்க, அனுப்பிடாதீங்க. எல்லாரும் 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 எல்லாரையும் நிரப்புங்க, எல்லாரையும் நிரப்புங்க, எல்லாரையும் நிரப்புங்க. நிரம்பி 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 வழிகிறது. ஒரு வெளிப்பாட்டு வரங்கள் உண்டாவதாக, வெளிப்பாட்டு வரங்கள் உண்டாவதாக. ஓ ரேகா நாஷாதாரா, ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இறங்கட்டும், இறங்கட்டும். ஓ லேக்கனாதாயத்தின் ஆவியானவர், ஞானத்தின் ஆவி உன் மேல இறங்குகிறது, இறங்குகிறது. நீ பேதை அல்ல, நீ நீ தாவீதை போல, தாவீதை போல ஆட்டுக்குட்டிகளை சிங்கங்களின் வாயிலிருந்து பிடுங்கி எடுப்பாய், பிடுங்கி எடுப்பாய், பிடுங்கி எடுப்பாய். ஒரு மேய்ப்பனின் அபிஷேகம், மேய்ப்பனின் அபிஷேகம் உன் மேல இறங்கி வருகிறது. ரிசீவ், ரிசீவ், ரிசீவ். Hallelujah, hallelujah. பேசு மகளே, தைரியமாய் பேசு. ஆண்டவர் உனக்கு தருகிற வார்த்தைகளை தைரியத்தோடு பேசு. மேல பால்கனியில் இருக்கிறவங்க மேல ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அனாயிண்டிங்க பெற்றுக்கொள். நீ மேல இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை உன் மேல இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. பட்சபாதம் இல்லாதவர் லகதனம ஷரரா ரகதாரா ரகதாரா ரேசானா ராதா ரசந்தாரா. Hallelujah, 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 barashandararara, hallelujah, shekero, hallelujah. ஒரு ஜெப வாழ்வில் ஒரு மாற்றம். இனிமேல் ஆண்டவர் உன்னை அதிகாலையில தட்டி எழுப்புவார், நடுச்சாமத்தில் சொல்லுவார், உனக்கு சொல்லுவார் மகளே. நிகாராரா கஷாதாரா நவராரா ராதாரா. ஹalleluya. உன் கையிலே ஒரு கோலை கொடுக்கிறேன். அது மோசேக்கு கொடுக்கப்பட்ட கோல். இந்த கோலை பிடித்துக் கொண்டு செல், அற்புத அடையாளங்கள் நடக்கும் என்று சொன்னீர். இனிமேல் ஊழியம் செய்கிற இந்த பிள்ளைகளுடைய ஊழியத்தில் பராக்கிரமசாலிகள் எல்லாம் உன் தயவை நாடி வருவார்கள். இங்கே ஏறி வா, உனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சொல்லுகிறார். வானம் திறந்திருக்க தேவ தரிசனங்களை காண்பாய். இது தரிசனத்தின் காலம். Thank you, Holy Spirit. I bless you, Holy Spirit. ஊற்றுங்க. எண்ணெய் அபிஷேகம், எண்ணெய் ஊற்றப்படுகிறது. எண்ணெய் ஊழிய அழைப்பு, ஊழிய அழைப்பு உன்மேல் இறங்கி வருகிறது. ரிசானா சாரர் லாகதாரா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you, Jesus. நீ அக்னியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி. உன்னை ஆண்டவர் பிரித்து விட்டார், உன்னை பிரித்து விட்டார், உன்னை பிரித்தெடுத்து விட்டார். உன் மேல இருந்து அழுக்கு வஸ்திரங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு விட்டது. ராசானா நன்றி இயேசு ராஜா, உங்களுக்கு நன்றி அப்பா.
உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கை முழுவதையும் உடைய திருக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்கன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையை பொறுப்பெடுத்து நடத்துங்கன்னு சொல்லுங்க. நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. யெகோவா ஈரே என்ற நாமம் இன்னைக்கு உனக்கு கொடுக்கப்படுகிறது. கட்டளையே படாதே. இங்கிருந்து சமாதானத்தோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். நீ தைரியமாய் சொல், அவர் பயங்கரமசாலி. உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். எல்லாம் 7 வெளியாய் ஓடுவார்கள். எதிரிகள் சிதறுண்டு போவார்கள். Thank you, Holy Spirit. Shandarararara. Shamamamamamama. Thank you, Lord. Thank you, Jesus. நன்றி. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. We give you glory, Lord. We give you glory. Rakadanaba. Jesus. உடைந்து போய் இனிமேல் சேர்க்கவே முடியாது என்று நினைத்திருக்கிற அந்த உறவுகளை நான் திரும்ப சேர்ப்பேன். நசல் கொண்டவைகளை நான் காயம் கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நெடுநாளாய் உன் இருதயத்தை வருத்தி கொண்டிருந்த அந்த காரியத்தை கையில் எடுத்து விட்டேன். நான் அதை பார்த்து கொள்ளுகிறேன். நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவேன். நான் உன்னோடு கூட இருந்து இனிமேல் உன்னை நடத்தப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆண்டவருக்கு நன்றி மட்டும் சொல்லுங்க. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு பெரிய நன்மையை செய்திருக்கிறார். நீ ஒரு நாளும் மறவாதே. ஆவியானவரோடு ஒரு புதிய பயணத்தை துவங்கு. ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாக. இந்த வார்த்தையின்படி நீ இனிமேல் ஆவியானவரோடு இணைந்து கொண்டு உன் மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தப்படு. உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்து. உன் சமுதாயத்தை ஆயத்தப்படுத்து. உன் சபையிலே ஒரு பெரிய பங்களிப்பை கொடுத்து ஆயத்தப்படுத்து. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. கிருபாசன ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இந்த ராமேஸ்வரத்தில் ஒரு அந்த ஆண்டவரே இந்த ராமநாதபுரத்தில் ஒரு அக்கினியை போட்டிருக்கிறீங்க. இது பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. நாளை தினத்தில் ராமேஸ்வரத்தில் உள்ள CSI திருச்சபையில் நடக்கிற அந்த ஊழியத்திலும் கர்த்தருடைய அக்கினி பற்றி எரிவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உடைய ஜனங்களை ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்க. கடைசியா நீங்க பல தேவைகளோடு கூட வந்திருக்கலாம். 2 காரியங்களுக்காக கர்த்தர்ட்ட கையை உயர்த்துங்க. 2 காரியம். இந்த ஜெப நாளில் இந்த 2 காரியத்தை கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த 2 காரியத்துக்காக இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அது உங்க இருதயத்தின் பாரமா இருக்கலாம், தேவையா இருக்கலாம், குடும்ப காரியமா இருக்கலாம். அப்படியே கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. இந்த 16ஆம் தேதி நான் ஜெபம் பண்ணிட்டு போறேன். ஆண்டவரே, நான் முதலாவது உங்க ராஜ்யத்தை தேடி வந்தேன், உங்க அபிஷேகத்தை தேடி வந்தேன். எனக்கு இதை கூட்டி கொடுங்கப்பா. இந்த வருஷத்துல இந்த 2 காரியத்துக்கும் நீங்க பதில் தரணும். ஆண்டவரே, இந்த 2 காரியத்துக்கும் பதில் தரணும். தேங்க்யூ லார்ட்.
தேங்க்யூ. மூன்றாவதாக, சரீரத்தில் எங்கெல்லாம் பலவீனம் இருக்குதோ ஒரு நிமிஷம் அந்த இடத்துல கை வச்சுக்கோங்க. உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, ஸ்திரியே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய்ன்னு சொன்னீங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சரீரம் முழுவதும் வேதனையோடு, ஆண்டவரே வலிகளோடு அல்லது சிந்தையில் பாரத்தோடு வந்தார்களோ, இப்போ ஆண்டவரே அவங்க 2 ஜெபங்களுக்கும் பதில் கொடுத்தது போல அவங்க சரீரத்திலும் சிந்தையிலும் கூட ஒரு சுகத்தை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, சந்தோஷமா அனுப்புங்கப்பா. என் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார் என்ற நம்பிக்கையோடு உடைய பிள்ளைகள் கடந்து செல்லட்டும். நாளின் ஊழியத்தின் கனம், துதி, மகிமை எல்லாவற்றையும் உங்களுக்கு ஏறெடுக்கிற ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.